सदादिश्व पदांति श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। हरे कृष्णा। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एक बंदो मत संगिन मत गुरु मन महादना मन निष्ठारका मत भाग्या मत आनंता नमोस्तुते असाधु साधु था दायिन अतीनो चाता करा हान मुंचा कदाचिन माम प्रेम नकृत कंतयोस्पुरा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे। हरे कृष्णा டிவோட்டீஸ், உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். நம்ம நிமி மகாராஜாவிற்கும் 9 நவயோகேந்திரர்கள் அவர்களுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பாஷணை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, சென்ற முறை அதாவது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வர்ணாசிரம தர்மத்தினுடைய முக்கியத்துவம். பொதுவாகவே அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே அடிப்படையில் பகவானினுடைய ஆற்றல், அந்த பகவானை எப்படி வழிபடுவது, மாயா சக்தியில் இருப்பவர்கள் எப்படி பகவானை பற்றி தெரிந்து கொள்வது, அந்த மாதிரி டிவோஷனல் சர்வீஸ், பேசிக்கலா டிவோஷனல் சர்வீஸ்ல எந்த அளவுக்கு எல்லாரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். கடைசியா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமுதாயம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அடிப்படை கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த சமுதாயத்தில் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே பகவானை நோக்கி அந்த பயனை அவர்கள் பெற வேண்டும். வழிமுறைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது பக்தர் அல்லாதவர்கள் பகவானின் மீது ஒரு பொறாமை குணம், அதே போல மற்ற விலங்கினங்கள் மீது ஒரு கொடூரமான தன்மையை அவர்கள் எப்படி காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இறுதியாக அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, கடைசியா அவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, அவர்களுடைய இலக்கு என்ன, பகவானின் மீது பொறாமையாய் இருப்பவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கேள்வி. அதற்கு அவர் பல்வேறு வகையான விளக்கங்களை கொடுத்து, அந்த வர்ணாசிரமத்துல அந்த பயிற்சி, பக்தி பயிற்சியை பண்ணினாங்கன்னா நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முடிவாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை இருண்ட பகுதிக்குத்தான் செல்லும். நரகம் இன் த சென்ஸ் அந்த ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் பாடி, பல்வேறு உருவங்களில் அவர்களுக்கு கிடைக்கும். பகவானின் மீது ஒரு பொறாமை இருப்பவர்கள், பகவானின் மீது வழிபாடு செய்யாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சாரு. இப்ப கடைசியான கேள்வி கேட்க போறார் மகாராஜா நிமி. கேட்கக்கூடிய ஒரு கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கான இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஸ்ரீ ராஜோவாச்சா கஸ்மின் காலேஷ பகவான் கிம் வர்ணா கித்ருஷோ நிர்பிஹி நாம்ன வாக்கேனா வீதீனா பூஜ்யதே தத் இஹோஷதாம். இந்த ஸ்லோகம் அனுப்பியிருக்கேன், யாராவது படிக்க விரும்புனீங்கன்னா படிக்கலாம். हरे कृष्ण प्रभु। श्री राजोवाच कस्मिन् काले च वा भगवान् किं वर्णकीतृषो निर्भीनाम्ना वाकेन विधिना पूज्यते तत इहोच्यताम्। हरे कृष्ण। श्री राजोवाच कस्मिन् काले च भगवान् किं वर्णकीतृषो निर्भीनाम्ना वाकेन विधिना पूज्यते तत इहोच्यताम्। हरे कृष्ण। श्रीराज उवाच कस्मिन् काले स भगवान् किं वर्णकीतृषो नृभिः नाम्ना वाक्येन विधिना पूज्यते तदैहोच्यताम्। हरे कृष्ण। श्री राजे उवाच कस्मिन् काले स भगवान् किं वर्णकीतृषो नृभिः नाम्ना वाक्येन विधिना पूज्यते तत இஹேஸ்யதாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிமி மகாராஜா கேட்ட கேள்வி கஸ்மின் காலேஷ பகவான், அதாவது 4 வகையான ஒரு விளக்கங்களை அவர் கேட்கிறார். பகவான் எந்த நிறத்தில் பிறப்பார், எந்த உருவத்தில் பிறப்பார்,
ஒவ்வொரு யுகங்களிலும் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், எந்த பெயரில் அவர் அழைக்கப்படுகிறார், அதுபோல தோன்றக்கூடிய அந்த பகவானை பிரார்த்தனை செய்யும் வழிமுறைகள் எப்படி, மனித சமுதாயம் எப்படி அப்படிப்பட்ட பகவானுக்கு எந்த நிறத்தில் தோன்றுகிறார், அவருடைய உருவம் எந்த மாதிரி அவங்க வழிபாட்டு முறையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எப்படி போன ஒரு ஸ்லோகத்தோடு ஒரு தொடர்பு இது ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், அவர் பொதுவா கேட்கிற எல்லா கேள்விகளுமே மனித சமுதாயத்திற்கு பக்தி தொண்டு, பகவானை தெரிந்து கொள்வது எப்படின்னு சொல்லிட்டு தான். போன ஸ்லோகத்துல போன கேள்வி அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, சமுதாயம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது, பகவானிடம் சரணாகதி அடையாமல் சீரழிந்து கொண்டிருக்கிற சமுதாயம், அவர்கள் எந்த இலக்கை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அவர் கேட்டாரு. அப்படி கேட்டுட்டு இதை எப்படி இந்த கேள்விக்கு ரிலேட் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு யுகங்களையும் பகவானுக்கு வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு உருவங்கள், பெயர்கள் இருக்கும் பொழுது இதை அந்த மாதிரி மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இப்ப பொதுவாவே ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரிதான். அந்த கடவுள் மாறி 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 வரும்போது இது போன்ற நிலையில் இருப்பவர்கள், எது போன்ற நிலையில் இருப்பவர்கள், பகவானின் மீது பொறாமை கொள்பவர்கள், அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமற்றவர்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான மாற்றங்களினால் அவர்கள் வழிபாட்டு முறை செய்யாம போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அதனால அவர் கேட்கிறார், இந்த மாதிரி பல்வேறு வகையாக வரும்பொழுது அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பாக கித்ஷோ கித்ருசோ, கிம் வர்ண கித்ருசோ, எந்த உருவம், எந்த நிறம், கிம் என்றால் வாட், எந்த அப்படிங்கிற மாதிரி. சோ பல்வேறு வகையான அவதாரங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பகவான் பல்வேறு வகையான அவதாரங்கள் எடுக்கிறாரு, யுகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எப்படி செய்ய வேண்டும், எனக்கு விளக்கமாக இதை பற்றி தெரிவிக்கவும் அப்படிங்கிறது தான் அவர் கேட்கிற கேள்வி. இது அந்த நவ யோகேந்திரர்கள்ல 9வது நவ யோகேந்திரர்கள் ஸ்ரீ கர்பஜானா கராபஜானா அப்படிங்கிற அந்த யோகி அவர் பதிலளிக்க போகிறார். ஸ்ரீ கராபஜான உவாச்சா கிருதம் திரேதா துவாபரம் ச கலீர் இதி ஏஷு கேசவஹ நானவர்ணாபிதாகாரோ நானைவ விதிஞ்சேதே நானைவ விதினேஜ்யதே. ஸ்ரீகரபஜான உவாச்ச கிருதம் த்ரேதா துவாபரம் ச கலீரிதி யேஷு கேசவஹ நானாவர்ணாபிதாகாரோ நானைவ விதினேஜ்யதே. யாராவது படிக்க விரும்புனீங்கன்னா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. कृं त्रेदपापरं च कलिर्इति येषु केशवः नानावर्णाकारो नानैव विधिनेज्यते. हरे कृष्णा. हरे कृष्णा. श्री करभाजन उवाच कृतं त्रेता द्वापरं च कलिरिति येषु केशव नानावर्णाभिदाकारो नानैव विधि निजयते. हरे कृष्णा. करभाजन उवाच कृतं त्रोतो त्वय परं स कलिर्हिति येषु केशवः तानावर्णाभिताकरो नानैव विधिनेष्यते. हरे कृष्णा. हरे कृष्णा. श्रीकरभाजन उवाच कृं त्रतो त्वापरं च येषु केशवः नानावर्णाभिदाकारो नानैव विधिनेज्यते. हरे कृष्णा. नंदी प्रभुजी. हरे कृष्णा प्रभुजी. श्रीकरभाजन उवाच कृं त्रिता त्वापरं च कलिरिति येषु केशवः नानावर्णापिताकारो नानैव विधिनेज्यते. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. சோ அவர் பதிலளிக்க துவங்குகிறார். ஸ்ரீ கரபஜானா கிருத்தம் திரேத துவாபரம் ச கலி. கிருத்த யுகம், அதாவது சத்தியயுகம் சொல்றோம் இல்லையா, 4 யுகங்கள், 4 யுகங்களுடைய பெயர்களை சொல்லி கேசவன் பகவானை அவர் இங்க அழைக்கும் போது கேசவா அப்படின்னு அழைக்கிறார். கேசவன் பல்வேறு நிறங்கள், பல்வேறு பெயர்கள், பல்வேறு உருவங்களில் தோன்றுகிறார். அவரை வழிபாடு செய்வதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றன
அப்படிங்கிறத அவர் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு யுகத்துக்கும் என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன நிறங்கள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் பின்னாடி தரப்போறாரு. அவர் எடுத்த உடனே அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு? எல்லா இடங்களிலும், அதாவது எல்லா யுகங்களிலேயுமே அவருக்கு வேறு வேறு விதமான பெயர்கள் கிடைக்க போகுது, நிறங்கள் கிடைக்க போகுது, உருவங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கிருத சுக்லஷ் சதுர் பாகு ஜாதிலோ வல்கலாம்பரக. சத்தியோகத்தை பத்தி எடுத்தோடனே ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது பகவான் வெள்ளை நிறத்தில் தோன்றுகிறார், சதுர்புஜ ரூபமாக. அவருடைய ஃபீச்சர்ஸ், அவருடைய உருவ அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். எப்படி இருக்கும் என்றால், நம்ம சைத்தன்ய மகாபிரபுக்கு அந்த முடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அழகாக முடி இருந்தது அப்படின்னு நம்ம வர்ணனை படிச்சிருக்கோம் சைத்தன்ய சரிதாமிருதால. அந்த மாதிரி இவருக்கு கூந்தல் அந்த சதுர்புஜ ரூபத்தில் உள்ள வெள்ளை நிற பகவானுக்கு எப்படி இருக்கும் என்றால், அப்படியே இந்த சுருளா இருக்கிற மாதிரி முடி, அந்த மாதிரி முடி, நல்ல நீளமான முடி. ஒரு பெண்களுக்கு கூந்தல் ரொம்ப லெங்க்தா இருக்கிற மாதிரி நீளமான சுருண்ட. இந்த இடத்துல சுருண்ட அப்படிங்கும்போது ஒரு துறவி, அதாவது முடி வெட்டிக்காம இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த துறவிகள், அவங்களுக்கெல்லாம் அந்த சிக்கு பிடிச்சு அப்படியே சுத்தி இருக்கிற மாதிரி, அப்படியும் நம்ம அதை அர்த்தம் எடுத்துக்கலாம். சுருளாக நீண்ட கேசத்தோடு சதுர்புஜ ரூபமாக அவர் எந்த விதமான ஒரு ஆடையை அணிந்து இருப்பார் அப்படின்னா, மரத்தினால் ஆன, இந்த மர உரின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்ப மான் தோல் போட்டுட்டு போற மாதிரி அந்த மரத்தோல், அதை அவர்கள் போட்டு கொண்டிருப்பார்கள். அவருடைய கையில் கருநிற மானின் தோல், பிராமணர்களுக்கு உண்டான அந்த பூநூலை போட்டு கொண்டிருப்பார். கையிலே அவர் இந்த பிரேயர் பீட்ஸ், மெடிடேஷன் பண்றார். அவர் எப்போதுமே தியானத்தில் இருக்கிறார். அது போல கையில் ஒரு கமண்டலம், ஒரு பிரம்மச்சாரி ரூபம். ஒரு பிரம்மச்சாரியாக தோன்றக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி ஒரு உருவம் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். இது ஒரு பொதுவான ஒரு விளக்கம் தரப்படுகிறது சத்திய யுகம் அப்படிங்கும்போது. காரணம் எதற்காக இது போன்ற ஒரு உருவங்கள் தரப்படுகிறது அப்படின்னா, அந்த யுகத்தினுடைய பிரார்த்தனை முறை என்னவோ அதற்கு ஏற்றாற் போல பகவானின் உருவம் இங்கு வர்ணிக்கப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த 4 யுகங்களுடைய காலங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு தேவர்களுடைய காலத்தோடு எடுத்து பார்க்கும்பொழுது சத்திய யுகம் அப்படிங்கிறது 4800 வருடங்கள். நீங்க நம்ம படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா 4,32,000, 8,64,4000, 12,13,28,000, 17,28,000 வருடங்கள் அப்படி நம்ம படிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு யுகமும். இந்த தேவர்களோடு கணக்கு நம்ம வச்சு பார்க்கும் பொழுது 4800 வருடங்கள். அதே போல திரேதா யுகம் அப்படிங்கும்போது 1/4 ஆஃப் தட் 1200 குறைச்சிட்டிங்கன்னா 3600 வருடங்கள். துவாபர யுகம் அப்படிங்கிறது 2400 தேவ வருடங்கள். கலிகாலம் என்பது 1200 தேவ வருடங்கள் அப்படிங்கிற அதை பற்றி புராணங்களில் கூறப்பட்டுள்ள குறிப்புகள் கூறப்படுகின்றன அவருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களுடைய காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 360 வருடங்கள். யாருடைய 360 வருடங்கள்? ஒரு சாதாரண மானிடனினுடைய 360 வருடங்கள். இந்த பௌதிக லோகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய 360 வருடங்கள் தேவர்களுடைய ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்பொழுது 4800 × 360 போட்டீங்கன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா, 4,32,000, 8,60,000 அந்த கணக்கு பிரகாரம் அப்படி வரும். இந்த இடத்துல அதுவும் விளக்கப்படுகிறது. இப்ப இந்த டிஸ்கஷன் இந்த இடத்துல நிமி மகாராஜா யார்கிட்ட இருந்து வாங்குறாரு? நவயோகேந்திரன் இருந்து வாங்குறாரு. இதே போல ஒரு விளக்கம் சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய அவதாரம். இந்த பகவானுடைய அவதாரங்கள் பல்வேறு இடங்களில் கர்கமுனியுடைய தோற்றம், நந்த மகாராஜாவிற்கு கர்கமுனி கூறிய தோற்றம் நிறைய இடத்துல அது ரெஃபர் பண்றாங்க. சோ அந்த மாதிரி இந்த பகவானுடைய அவதாரம், அவருடைய நிறம், அவர் ஒவ்வொரு யுகத்திலும் எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிற விஷயம் பல்வேறு இடங்களில் பேசப்படுகின்றன சாஸ்திரங்களில். சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு அதை பத்தி அவர் பேசும் பொழுது இதே மாதிரி பாயிண்ட் தான் அவரும் அங்க சொல்றாரு. இந்த விஷயம் இந்த நிமி மகாராஜா கேட்டது கிட்டத்தட்ட துவாபர யுகத்தின் முடிவு, கலியுகத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த சம்பாஷணை நடைபெறுகிறது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கலியுகம்,
கிட்டத்தட்ட ஒரு 540 வருடங்களுக்கு முன்பு சனாதன கோஸ்வாமி கிட்ட அவர் பேசுறாரு. அவர் சாக்ஷாத் பகவான். சோ அந்த பகவான் அதே விளக்கம் தான் தரப்போறாரு. சோ அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் சொல்றாரு. சத்தியோகத்துல வந்து பகவான் பிரதான அம்சம், பகவானினுடைய பிரதான அம்சம் ஒவ்வொரு யுகங்களிலும் பார்க்கும்பொழுது அது பின்னாடி வரும். நமக்கு வந்து ஒவ்வொரு யுகம் அப்படிங்கும்போது இட் இஸ் அ ரொட்டேஷன், இல்லை இது ஒரு சைக்கிள் தானே. ஒரே ஒரு வாட்டி கலியுகம் வராது. கலியுகம் வந்து மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கும். அந்த மகா பிரளயம் முடிஞ்சு திரும்ப அந்த யுகங்கள் ஆரம்பிச்சு திரும்ப வரும் பொழுது அந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கும். இப்போ பேசுற கலியுகம் அப்படின்னா நம்ம பேசுற கலியுகம் என்னன்னா பிரசன்ட் கலியுகம். ஒரு 540 வருடங்களுக்கு முன்பாக வெரி லேட்டஸ்ட் கலியுகம் நமக்கு. அந்த கலியுகத்தினுடைய நிறங்கள் இங்கு கூறப்படுகின்றன. நிறைய பேருக்கு வந்து இதை படிக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஒவ்வொரு வாட்டியும் வேற வேற மாதிரி சொல்றாங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நிறங்கள் இந்த அமைப்புகள் பகவானுக்கு எல்லாம் கூறப்படுவது எப்படின்னா, இந்த யுகத்தில் எப்ப வேணாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்களுடைய ஒரு கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், சத்திய யுகம் இந்த இடத்துல வெள்ளை நிறத்தில் இருக்கிறார் பகவான். இந்த இடத்துல வெள்ளை பிரதானமான பகவான், முதன்மையாக தோன்றக்கூடிய அந்த அம்சங்கள். அந்த யுகத்திலேயே பல்வேறு வகையான விஸ்தரிப்புகள் பகவான் செய்வாரு. அதுல வந்து ஒரு சில நேரங்களில் நிறங்கள் மாறுபடலாம். ஆனால் பிரதானமாக அந்த யுகத்தில் பகவான் தரக்கூடிய நிறம் வெள்ளை. திரேதா யுகம் அப்படின்னா சிவப்பு நிறம். துவாபர யுகம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய நிறம் கருநீலம், மேக நீலம் சொல்றோம் இல்லையா, பிளாக்கிஷ் ப்ளூன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி துவாபர யுகத்துல கிருஷ்ணர். கலியுகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதன்மையான அவதாரம் யாரு கலியுகத்துக்கு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு. சோ அந்த சைத்தன்ய மகாபிரபுவனுடைய நிறம் எப்படிப்பட்டது என்றால் மஞ்சள் நிறமாக. அதே கல்கி அவதாரத்தை பத்தியும் நம்ம நிறைய படிக்க போறோம். அந்த கல்கி அவதாரத்தினுடைய நிறம் it will be something like a white, full up prominent color will be white. சோ அதனால நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் இங்க கூறப்படுகிறது பிரதானமாக தோன்றக்கூடிய அவதாரங்களுடைய நிறங்களை பற்றி தான் இங்க பேசப்படுகிறது. சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சொல்லும் போது அதுதான் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அம்சங்கள் எல்லாமே பகவானிடம் இருந்து தோன்றுவதால் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தேர் வில் பி a டிஃபரன்ஸ். நம்ம அதுக்காக வந்து ஒயிட்ல தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம எடுக்கவே முடியாது. கல்கி அவதாரம் பார்க்கும்போது நம்ம வந்து வெரி லிமிட்டடா நம்ம படிச்சிருக்கோம் பாகவத்துல. நிறைய போட்டோஸ் கிட்டோஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வெள்ளை குதிரையில வந்து வெள்ளையா ட்ரெஸ் போட்டுட்டு வர்ற மாதிரிலாம் இருக்கும். அது இட் இஸ் a ஸ்மால் இண்டிகேஷன். ஆனால் கலியுகத்துல வரும்பொழுது சைத்தன்ய மகாபிரபு தான் பிரதானமான தோற்றமாக சாஸ்திரங்களில் வர்ணிக்கப்படுகிறார். ஈவன் கர்கமுனி, நிறைய கோஸ்வாமிகள், நிறைய ஆச்சாரியர்கள் வந்து கலியுகத்துக்கு ஆன பிரதானமான கடவுளாக சைத்தன்ய மகாபிரபுவை தான் கூறுகிறார்கள். வேற யாரையுமே அவங்க சொல்றது இல்லை. பிகாஸ் இன் அட்வான்ஸ் தே ப்ரிடிக்டட். கர்கமுனி வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்கும் பொழுதே, அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அவருடைய ஆஸ்ட்ராலஜி, அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நந்த மகாராஜாவுக்கு சொல்லும் பொழுது இந்த பையன் சாதாரணமான பையன் இல்லை அப்படின்னு, எந்தெந்த யுகத்துல எப்படியெல்லாம் தோன்றினான் அப்படிங்கிற வர்ணனை ரொம்ப சிறப்பான ஒரு வர்ணனை. அந்த வர்ணனையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நவயோகேந்திரர்கள் கர்ப்பஜானா சொல்ற அதெல்லாமே வந்து அப்படியே பர்ஃபெக்டா எல்லாமே அதற்கு ஏற்றார் போல அமையும். கர்கமுனி சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஆசான் வர்ணஷ் த்ரயாகே அஷோ கிரணதோ அணியுகம் தனுகு சுக்லோ ரக்தஸ் ததா பீதா இதானிம் கிருஷ்ணதம் கதகா வர்ணத்ரயகா. அவர் இங்க பேசும்போது த்ரியுகா, 3 யுகங்களை மட்டுமே தான் பேசுகிறார். 4வது யுகமான கலியுகத்தை பற்றி அவர் சொல்வது கிடையாது. வர்ணத்ராய அணுயுகம் தனுகு, ஒவ்வொரு யுகத்திலும் அவர் திவ்யமான ஒரு உடலை பெறுகிறார். திவ்யமான உடல், அந்த மாதிரி லீலைகள் செய்வதற்காகவே அவர் உடலை பெறுகிறார். நல்லா இந்த வார்த்தையை கவனிக்கணும். அணுயுகம் தனு, லீலைகள் செய்யக்கூடிய உருவங்களை ஒவ்வொரு யுகங்களிலும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். சுக்ல ரக்த பிதா. சுக்லனா ஒரு சில நேரங்களில் வெள்ளை, ரக்தா ஒரு சில நேரங்களில் சிவப்பு, பிதா ஒரு சில நேரங்களில் மஞ்சள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜென்மத்தில் எப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கார் கர்கமுனி, பகவானை பத்தி பேசுறாருல்ல, கிருஷ்ணரை பத்தி நந்த மகாராஜிட்ட பேசுறாருல, அப்ப சொல்றாரு இதானிம்
கிருஷ்ணதம் கதஹா. இப்போ அவர் எடுத்திருக்கிற கலர் என்ன அப்படின்னா கருமை, அதாவது நீல மேக கலர். மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி டார்கிஷ் கிளவுட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப வர்ணிக்கிறார். கர்கமுனி இவர் சாக்ஷாத் பகவான் தான், இவர் தான் ஒவ்வொரு யுகங்களிலும் பல்வேறு வகையான உடலை எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு, கிருணதகா இதானிம் கிருஷ்ணதம் கதஹா அப்படின்னா he is having the choice of selecting his body, selecting the color. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவர் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சாக்ஷாத் பகவான். சோ நம்ம இதை எதுக்காக இந்த இடத்துல எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, பல்வேறு இடங்களில் இந்த நிறங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. சோ கர்கமுனி அதை பார்த்துட்டு சொல்றதும், எல்லா விதமான விஷயங்கள், இந்த நிறங்கள், இந்த இடத்துல இந்த சம்பாஷணையில நிமி மகாராஜாவோடு இருக்கக்கூடிய சம்பாஷணைகள், அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலுமே சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நிறங்கள் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஆல் மேட்சிங். எக்ஸப்ஷனலி நம்மளுக்கு புரியாத நிறமாக இருக்கு அப்படின்னா அது அந்த லீலை, அந்த உடலுக்கு ஏற்றாற் போல பகவானின் விருப்பம். அதற்காகத்தான் இந்த இடத்துல கர்கமணி சொன்னதை நான் இந்த இடத்துல எடுத்துன்னு சொல்றேன் உங்களுக்கு. கர்கமணி கிளீனா சொல்றாரு, இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ். சாஸ்திரங்கள்ல இந்த நிறம் அப்படிங்கிறது இருக்கு, ஆனால் அந்த பகவான் நிறத்தை மாத்தணும், வேற கலர்ல நான் வரணும், அந்த நேரத்துல இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல நவயோகேந்திரர்கள் கண்டினியூ பண்ணும்போது சத்தியயுகத்தில் பகவானுடைய நிறத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு பிரம்மச்சாரியாக அவர் தோன்றுகிறார். காரணம், இந்த அமைப்புகள் எல்லாம் கையில் ஒரு கமண்டலத்தை வைத்து கொண்டு ஒரு பூணூல் அணிந்த ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிராமண உருவம் போல இந்த இடத்துல பூணூல் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால டைரக்டா நோவேர் இட் சேஸ் இஸ் பிராமன். அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த பிராமண தகுதியை அவர் பெறுகிறார். இனிஷியேஷன் எடுக்கிறோம்ல, இப்ப நம்மளுடைய கான்செப்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இஸ்கான்ல when you are taking the brahmanical initiation, பிறப்பில் நீங்க எந்த குலமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பூணூல் அணியப்படப்படுகிறது. அந்த பூணூல் போடும்போது அந்த பிராமண ஸ்தானத்தை நீங்கள் அடைகிறீர்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த சத்தியயுகத்தில் அவர் அது போல காட்சி அளிப்பதற்கு காரணம் என்றால், சத்தியயுகத்தில் தன்னுணர்வு பெறுவதற்காக எந்த முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது தியானம், மெடிடேஷன். இதுதான் அந்த யுகத்தில் தோன்றிய பகவான் பிரார்த்தனையாக. அவர் நிமி கேட்ட கேள்வி என்னது, 4 யுகங்களில் எந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்காக அவர் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. சோ இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. நம்ம கர்தம முனி, சத்திய யுகத்துல கர்தம முனியுடைய வரலாறு படிச்சோம் அப்படின்னா, கர்தம முனிக்கு ஒரு எக்ஸாம்பிள், 10,000 வருடங்கள் அவர் தியானத்தில் இருக்கிறார். தியானத்தில் இருந்து பகவான் அங்கு தோன்றி, பகவானே அவருக்கு மகனாக கபில தேவராக தோன்றுகிறார். சோ அந்த தியான முறையின் மூலமாக பகவானை அடைய முடியும். பகவானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், பரம்பொருள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது தியானத்தின் மூலமாகத்தான் சத்தியயுகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லிட்டு சத்தியயுகத்துல மக்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். இப்ப இன்னைக்கு நம்ம கலியுகத்துல பார்க்கும்பொழுது பரீட்சித் மகாராஜா அந்த தர்ம தேவதையும் அந்த பூமி தேவியையும் அந்த 3 கால்கள் இழந்த நிலையில் கலிபுருஷன் உள்ள அப்படிங்கிற அந்த ஒரு விவரங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு யுகமும் இந்த சமுதாயத்திற்கு முக்கியமான ஒரு தூண்களாக, அப்படி பார்க்கும்போது சத்திய யுகத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் விளக்குகிறார். அமைதியானவர்கள், பொறாமையற்றவர்கள், அனைவரோடும் நட்போடு பழகுபவர்கள், சமதர்ஷனகான்னு சொல்றோம்ல, எல்லாரையுமே ஒன்னா பார்க்கிறது, எல்லா ஜீவராசிகளின் மீதும் அன்பை செலுத்தக்கூடியவர்கள், தீவிரமான மனக்கட்டுப்பாட்டோடு தியான பயிற்சி செய்பவர்கள், அவங்களுடைய உள்புறமும் வெளிப்புறமும் இந்திரிய கட்டுப்பாடு அதிக அளவில் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த பிரம்மச்சரிய முறையின் மூலமாக, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிரம்மச்சரிய ரூபம், அதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா. அவர்கள் அறிமுகப்படுத்துவது என்ன சத்தியயுகத்துல அப்படின்னா, கண்டிப்பாக தியான பயிற்சி மூலமாகத்தான். ஸ்ரீமத் பாகவதம், பிருகதர்ம புராணா சத்தியயுகத்துல அதை பத்தி பேசும்போது முக்கியமாக விளக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, சத்தியயுகத்திற்கான அந்த பகவானுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னா, வெள்ளை நிறம்,
சதுர்புதம், அவருடைய முடி தலைமுடி எப்படி இருக்கும், மர உரி, மர இலை கிடையாது, அந்த மரத்தோல்ல அதுல கட்டின ஒரு இது, கையில் வந்து கருப்பு மான், அந்த மான் தோலை வைத்து கொண்டிருப்பார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தண்டம், கையில வந்து ஒரு சன்னியாசிக்கு உண்ட ஒரு தண்டத்தை வைத்துக்கொண்டு கமண்டலம் அதை வச்சுக்கிட்டு இருப்பாரு. இட் நோட்ஸ் இது என்ன அப்படின்னா அனைத்தையும் துறந்தவர்கள். அப்படின்னா அந்த சந்நியாசம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ரெக்கமெண்ட், அப்படி அர்த்தம் கிடையாது. முக்கியமாக அவர்களுடைய பங்கு எப்படி இருந்தது என்றால் அந்த தியானத்திற்காக வேறு எதன் மீதும் அவர்கள் எந்த விதமான ஒரு நாட்டமும் இல்லாமல் இருக்கார்கள். தபசா தியானேனா விஷ்ணு நாராயணா, அதாவது விஷ்ணு நாராயணா சொல்றோம் இல்லையா, பிரைமரி பிரின்சிபல் விஷ்ணு, அவரை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தபசா தியானேனா. இதுல முக்கியமாக அவருடைய அவதாரம், அவருடைய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஹம்ச அவதாரம், ஹம்ச தூத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஹம்சாக்கு என்ன சொல்லுவீங்க, அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவையினுடைய அவதாரம் ஹம்சா அப்படிங்கிறது தான் அந்த அவதாரத்தின், அதாவது அந்த யுகத்தினுடைய முக்கியமான ஒரு அவதாரமாக பார்க்கப்படுகிறது. தர்மம் நிலைநாட்ட வேண்டும், முக்கியமான ஒரு பங்கு அந்த சத்யோ யுகத்தில். இட்ஸ் நோன் ஆஸ் அ கோல்டன் பீரியட். நம்ம இப்போ வந்து அயன் ஏஜ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கோல்டன் ஏஜ் சத்யோ யுகத்தை வந்து சொல்லும்பொழுது ஹம்ச தூத்வா, ஹம்ச தூத் அந்த அவதாரமாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் சத்தியயுகம் அப்படிங்கிறது நம்ம அதுக்காக தான் அந்த தேவர்களுடைய காலத்தை நம்ம வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 17,32,000 ஆண்டுகள் அப்படிங்கும்போது அந்த 17,32,000 ஆண்டுகளில் பகவான் பல்வேறு பெயர்கள் மூலமாக அழைக்கப்படுகிறார். ஹம்சா, சுபர்ணா, வைகுந்தா, தர்மா, யோகேஸ்வரா, கமலா, ஈஸ்வரா, புருஷா, அவ்யக்தா, பரமாத்மா அப்படின்னு பல்வேறு வகைகளில் பகவான் அழைக்கப்படுகிறார். இப்ப கூட மாடர்ன் டேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலியுகத்துல வந்து ஒவ்வொருத்தரும் பகவானை வந்து வேற வேற பேர்ல அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா வேற பேர் இருக்கும், துவாரகாக்கு போனீங்கன்னா வேற பேர் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷ்ணு ஸ்தலங்களுக்கு போகும்போதும் பகவானை வந்து வேறு வேறு பெயரில் அழைப்பார்கள். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும், நான் கிருஷ்ணரை வணங்குறதா, இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனை வணங்குறதா, இல்லைன்னா ஜெகநாத்பூர்ல இருக்கிற ஜெகநாத்தை வணங்குறதா, பிரார்த்தனை செய்வதா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்காங்களா. அந்த மாதிரி இந்த சத்திய யுகத்துல பகவானை வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க பார்க்கிற ரூபம், அதுக்குதான் நம்ம வந்து சொல்றது அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் அவருடைய நிறம் வெள்ளை. பல்வேறு உருவங்கள், கர்கமுனி சொன்ன மாதிரி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ரூபங்கள் எல்லாமே பல்வேறு வகைகள். இதற்கு அருமையான விளக்கம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி பல்வேறு வகையான பெயர்களை எப்படி புரிந்து கொள்வது. பகவானுக்கு வேற வேற பேர்லாம் கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பகவானை முழுமையாக தன்னுணர்வு பெற்று அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவருக்கு மெடிடேஷனா, சத்யோகேச மெடிடேஷன், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தியான பயிற்சி செய்பவர்கள் பரமாத்மாவாக பகவானை நினைத்து கொண்டு, இம்பர்சனலிசத்தை பத்தி பேசுறாரு, அருவவாதியை பற்றி பேசுகிறாரு. இவங்க எல்லாமே அந்த பகவானை என்னவாக நினைக்கிறார்கள் என்றால் பரமாத்மாவாக நினைக்கிறார்கள் அவர்கள் தியான பயிற்சி செய்யும் பொழுது. அதே போல வர்ணாசிரம தர்மத்தில் இருப்பவர்கள் இந்த தியான பயிற்சியை செய்கிறார்கள். ஒவ்வொரு வர்ணம் ஒவ்வொரு ஆசிரமத்தில் இருப்பவர்கள் செய்யும் போது ஹம்ச ரூபமாக பகவானை நினைத்து அவருக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால அவங்க வந்து ஹம்சா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனிதர்கள் அதிக அளவில் ஜட வஸ்துக்களின் மீது நாட்டம் கொண்டிருப்பவர்கள் அவங்க வந்து இந்த பகவானை ஒரு பறவை ரூபமாக, அந்த ஹம்சான்னு வந்ததுக்கு என்ன பேர் அப்படின்னா அந்த பறவை ரூபமாக அவர்களுடைய மனதில் பகவானை அப்படி நினைத்து கொண்டிருப்பதனால். காரணம் என்ன அப்படின்னா இந்த சூக்ஷ்ம உடல் ஸ்தூல உடல், உடலை விட்டு ஆத்மா பறந்து போகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க நினைக்கிறாங்களாம். அப்படிப்பட்டவர்கள் அது வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆத்மாவை பற்றி அவர்கள் நினைக்கும் போது ஒரு பறவை ஒரு மரத்திலிருந்து பறந்து போகும் பொழுது அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு. எவ்ரிபடி வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் தாட் இல்ல, ரியலைசேஷன். நம்ம வந்து ஒண்ணு இல்ல, சாண்டிங் பண்ணும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் பகவானுடைய கமல பாதங்களை மனதில் நினைத்து கொண்டு சாண்டிங் பண்றாங்க.
ஒரு சில பேர் பகவானுடைய முகத்தை பார்த்து கொண்டு அப்படியே மனசுல அவங்க நினைச்சுப்பாங்க சாண்டிங் பண்ணும்போது. அந்த மாதிரி சாண்ட் பண்ணும்போதே நம்ம டிஃப்ரெண்டா அந்த மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ அதே ஒரு கான்செப்ட்ல தான் இந்த இடத்துல வந்து பக்தி சித்தாந்த சரிஸ் தாக்கூர் அவர் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, அந்த மாதிரி வர்ணாசிரமத்துல இருப்பவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன என்றால், இந்த ஆத்மாவானது இந்த உடலை விட்டு வேறு உடலுக்கு செல்கிறது என்றால் ஒரு பறவை பறந்து செல்வது போல. இட்ஸ் அ டிரான்சென்டல் ஃபீலிங், ஒரு திவ்யமான இது, நல்ல ஒரு உடம்புக்கு போகணும் அப்படின்னு. இவங்களுடைய திங்கிங் வந்து என்னன்னா, கொஞ்சம் தே டோன்ட் வாண்ட் டு கெட் அ ரீபர்த் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம இந்த இடத்துல போக விரும்பல. ஆத்மா வேற இடத்துக்கு போக போகுது அப்படின்னா அது எப்படி போகும் என்றால் ஒரு பறவை ரூபமாக பறந்து போற மாதிரி அப்படின்னு. சோ அவர்கள் ஹம்சா என்று அழைக்கிறார்கள். அதே போல முழுமையாக அவர்களை ஜட பொருட்களின் மீது நாட்டம் கொண்டிருப்பவர்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்க, சுப்பர்ணா அப்படிங்கிற ஒரு மாதிரி. அதே போல ஒவ்வொரு வைகுந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அது ஒவ்வொரு யூனிவர்ஸாக ஒவ்வொரு பிரபஞ்சமாக மாறிக்கொண்டிருப்பவர்கள். அவங்க வந்து நினைக்கிறோம்ல, நம்ம ஸ்வர்கலோகத்துக்கு போகணும், மேல் லோகத்துக்கு போகணும், சத்தியலோகத்துக்கு போகணும், பிரம்மலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சில கான்செப்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி பல்வேறு பிரபஞ்சங்களுக்கு போத் சூக்ஷமம் ஸ்தூலம், சூக்ஷமம் மட்டும்தான் போகும், ஸ்தூலம் வந்து போகாது உங்களுக்கு, சாரி கிராஸ் பாடி போகாது, சப்டில் பாடி மாத்திரம்தான் போகும். அந்த மாதிரி அவங்க போகும்போது அந்த பகவானினுடைய மாயை, அந்த இல்லூசரி பொட்டன்சி, பிகாஸ் தே ஆர் ஆல் ஜட பொருட்களின் மீது நாட்டம் கொண்டவர்கள். நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், அது எப்படி பிரபு ஜட பொருளின் மீது அவங்களுக்கு எல்லாம் நாட்டம் வருது? நம்ம வந்து சத்தியலோகத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சத்திய யுகத்தினுடைய பிரதானம், எவ்ரிபடி வாஸ் ஃபாலோயிங் ரைட்டியஸ்னஸ். அப்படி ரைட்டியஸ்னஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஜட பொருட்களின் மீது ஆசை வைக்க கூடாதுன்னு கிடையாது. அந்த ஜட பொருட்களின் மீதும் ஒரு சில பர்சன்டேஜ், நாட் ஆல் 100% வேர் கம்ப்ளீட்லி இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, தே வேர் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம இப்ப எப்படி இந்த கர்மகாண்டி காலங்களை நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, எல்லா விதமான குவாலிட்டிஸும் இருக்கும் அவங்க கிட்ட. ஆனா அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லாபத்திற்காக. சோ அந்த மாதிரி ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இன் சத்யயுகா தே வேர் ஆல்சோ மேட்டர்ல கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஆனா அவங்க வந்து எப்படின்னா வைகுந்தம் போகணும், ஸ்வர்க்க பிராப்தி அடைய வேண்டும் அப்படின்னு இப்ப நினைக்கிற மாதிரியே அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வைகுந்தம் பகவான் பல்வேறு பிரபஞ்சங்களில் இருக்கிற சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து வைகுந்தத்தை பத்தி பேசும்பொழுதே பாத்தீங்கன்னா அயோத்தியா இஸ் தேர், துவாரகா இஸ் தேர், விருந்தாவன் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் அந்த பகவான் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களும் நம்ம வந்து பாக்குறோம். அந்த மாதிரி இவங்க வைகுந்த நாதராக பகவானை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பரமாத்மா பாக்குற மாதிரி வைகுந்தா, யோகேஸ்வர், அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்குமே வந்து அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்றாற் போல பகவானினுடைய பெயரை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜட பொருட்கள், ஜட இயற்கை, இது எல்லாமே எதனால அப்படின்னா பகவானுடைய மாயா சக்தியினால் ஏற்படுகிறது. இந்த மாயா சக்தியினால் என்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால நான் வந்து அலைக்கழிக்கப்படுகிறேன், என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இட் இஸ் லைக் அ மேஜிக். யோகேஸ்வரா அப்படிங்கும்போது இந்த மாதிரி பல்வேறு வகையான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. என்னுடைய மனதில் நடைபெற்று கொண்டிருக்கு, என்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனதாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க பகவானை யோகேஸ்வரனாக நினைத்து கொண்டு, அதே போல எந்த விதமான அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹவ் எனி கான்ஃபிடன்ஸ், அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லை. அப்படிங்கும்போது ஈஸ்வரா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஈஸ்வரா என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு. ஈஸ்வரா அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவருடைய ஆற்றலை புகழ்ந்து அவர்கள் ஈஸ்வரா என்று அவர்கள் அழைப்பார்கள். இது வந்து பக்தி சித்தாந்த சரிஸ் தாக்கூரார் எதனால இந்த மாதிரி பெயர்கள் கூறப்படுகின்றன, பல்வேறு வகைகள் இருந்தாலும் பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் பகவான் ஒண்ணுதான். ஆனால் வழிபாட்டு முறையில் இருப்பவர்கள் அடிப்படையாக வழிபாட்டு முறை அந்த ஒரு யுகத்திற்கு தியானம் செய்வது. அந்த தியானம் செய்வது அப்படிங்கும்போது பகவான் எப்படி தோன்றுகிற அந்த தியானத்தை எடுத்து கூறுவதற்காக. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். கலியுகம் அப்படிங்கும்போது சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஒரு பக்தனாக சைத்தன்ய மகாபிரபு தன்னை எப்படி காண்பித்தார்?
நம்ம எல்லாரும் அதே மாதிரி இருக்கோமா? கிடையாதுல்ல. நம்ம எல்லாருமே ஜட வஸ்துக்களின் மீது நாட்டம் கொண்டவர்களாக, திருமணம் செய்து கொண்டவர்களாக பல்வேறு விதங்களில் இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருமே ஃபண்டமெண்டலா சைத்தன்ய மகாபிரபு சொன்ன அந்த சாண்டிங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த சாண்டிங் பண்றோம்ல. ஆனால் பிரதானமாக கலியுகத்துல பார்க்கும்போது தட் கோல்டன் மோல்டட் கோல்டன் உருகிய தங்கம் போன்ற நிறமுடைய பகவான் பிரதானம். வழிபாட்டு முறை சங்கீர்த்தனம், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம எல்லாருமே எல்லோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மோல்டன் கோல்டுல இருந்துகிட்டு ஒன்லி சாண்டிங் 24 hours நம்ம பண்றது கிடையாது. அந்த மாதிரி இந்த சத்திய யுகத்துல மெடிடேஷன் வாஸ் கிவன். அதை ஃபாலோ பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரம்மச்சரியம், அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஸ்டரிட்டி, அந்த கடுமையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் துறந்து அதற்காக ரினவுன்ஸ்டு ஆர்டர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுறாரு. அந்த ஒரு பிரதானமான அவதாரமாக வெள்ளை நிறத்தில் அவர் காண்பிக்கிறார். ஸோ அதுதான் நமக்கு புரிதல். இந்த புரிதல் எல்லா யுகத்துக்கும் அந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு யுகத்துக்கு வரும்பொழுதும் அந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். ஸோ இதைத்தான் அவர் அங்கு விளக்கி கொண்டிருக்கிறார். அதன் பிறகு திரேதா யுகம். திரேதா யுகத்தில் பகவானினுடைய கலர் எப்படிப்பட்ட கலர்னா ரக்தான்னு சொன்னார் இல்லையா, சிவப்பு நிறத்தில் இருப்போம் கூடியவர். இங்கேயும் அவருக்கு என்ன அப்படின்னா சதுர்புஜ ரூபம். ஷாமா அப்படிங்கிற ரூபம் இட் கம்ஸ் ஒன்லி ஃபார் கலியுகா. துவாபர யுகம் பகவான் கிருஷ்ணரா வர்றதால ஷாம ரூபம். பட் இஸ் ஆல்சோ த 4-handed நாராயணா ஃபார்மா தான் வராரு. வந்த உடனே பக்தர்களுடைய விருப்பத்திற்காக ஷாமா, அதாவது 2-handed ஃபார்ம். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஷாமா ரூபம் அப்படிங்கிறது ஒன்லி கலியுகத்துல தான் இட் இஸ் காட் மோர் ப்ராமினன்ஸ் பிகாஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு. அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய ரூபம் தான் ஷாம ரூபம் சொல்றது. 2 கைகள் உடையது. ஷாம ரூபம் அப்படின்னா புல்லாங்குழல் வைத்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே. 4-hand ஃப்ளூட் வித் 3-bended திரிபங்கா ஃபார்ம் எல்லாம் சொல்லுவாங்க. ஷாம ரூபம் அதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு. பகவான் கிருஷ்ணர் அந்த மாதிரி காட்டுறாரு. பட் ஹி ஆல்சோ கேம் அப்பியர்டு வித் சதுர்புஜ ரூபத்துல தான் வராரு. ஸோ திரேதா யுகம் பார்க்கும்பொழுது சிவப்பு நிறம், அதே போல சதுர் ரூபம். அவருடைய நிறம் எப்படி, தலைமுடி எப்படி இருக்கும் என்றால் தங்க நிறத்தில். தங்க நிறத்துல அப்படியே ஒரு ஒட்டியானம் போட்டா மாதிரி. அந்த ஒட்டியானம் 3 வகையான ஆபரணங்களோடு. அந்த 3 வகையான விஷயங்கள் என்ன அப்படின்னா 3 வேதங்கள், த்ரியோகா. அந்த 3 வேதங்களையும், அந்த 3 வேதங்கள் என்ன அப்படின்னா ரிக், சாம, யஜுர்வேதா. இந்த 3 வேதங்களில் கற்றறிந்தவராக தன்னை அவர் காண்பித்துக் கொள்வதற்காக. அப்ப அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றால், யாகம் செய்வதற்கு முதலில் தியானம், யாகம் செய்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அவருடைய கையில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா சின்னதா ஒரு கரண்டி, அப்புறமா அந்த அகப்பை. யாகம் பண்ணும்போது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நெய் எடுத்து ஊத்தும் போது ஒரு பெரிய கரண்டி ஒரு சின்ன கரண்டி எடுத்து நெய் ஊத்துவாங்க யாக குண்டத்துல. அந்த மாதிரி அந்த 2 கருவிகள் கையில் வைத்துக் கொண்டு, அது போல தியாகம் செய்வதற்கு, அதாவது when you are performing yajna, what are all the things you require, அதெல்லாம் he was holding it. அந்த ஒரு உருவத்தோடு அவர் தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கர்ப்பஜானா அவருக்கு கொடுக்கிறாரு. அதே போல திரேதா யுகத்தினுடைய பிரதானமான பகவான் யார் என்றால் விஷ்ணு. 3 அவதாரங்கள் ஒவ்வொரு யுகத்திற்கு ஏற்றார், அதாவது ஒவ்வொரு இதற்கு ஏற்றார் போல அவர் தோன்றும் போது எப்படி தோன்றுகிறார் என்றால் வாமனனாக, பரசுராமனாக, ராமச்சந்திர பகவானாக அவர் இந்த ஒரு யுகத்தில் தோன்றுகிறார். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி பிரின்சிபல் டயட்டி. பட் அந்த பிகாஸ் இட் இஸ் அ லாங் டியூரேஷன், 17,32,000 4,32,000 கழிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13,86,000 வருடங்களும் ஏதோ ஒன்று வரும். அந்த ஒரு வருட காலங்களில் அந்த யுகம் இருக்கக்கூடிய அந்த பீரியட்ல பிரதானமாக தோன்றியவர்கள் வாமன ரூபம், பரசுராமர், ராமச்சந்திர பகவான். இதுல ரொம்பவும் குறிப்பாக நம்ம பார்த்தது யாரு என்றால் ராமச்சந்திர பகவான். இந்த 3 பேருக்குமே ஒரு யூனிக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, they were representing அந்த யாகங்கள் செய்வதற்கு, துறவரம் புரிவதற்கு, அந்த மாதிரி அது எல்லாமே இவங்க 3 பேருக்குமே மேட்ச் ஆகும். they were exhibiting the symptoms of that particular yuga. 3 தனித்தனி அவதாரங்களாக அவர்கள் தோன்றி இருந்தாலும் அவங்க அதை எக்ஸிபிட் பண்ணாங்க. அதே போல இந்த திரேதா யுகத்தில் என்னென்னலாம் மனித சமுதாயம் செஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் விளக்குகிறார். அவங்க கம்ப்ளீட்டா பகவானை எப்படி அடைவது என்றால் இந்த மாதிரி ஒரு பயிற்சியின் மூலமாக
முழுக்க முழுக்க ரிலீஜியாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சமய கோட்பாடு மீது அதிக அளவில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பரம்பொருளின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். பகவான் ஹரியின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹரி, அந்த பகவான் அனைத்து உபதேவர்களையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறார். டெமிகாட் வர்ஷிப் இஸ் நாட் ப்ரிவலண்ட் தோஸ் டேஸ். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, பகவானிடம் அனைத்துமே இருக்கின்றது. சோ ஒரு அரசனுக்கு தர்மம் எப்படி முக்கியமோ அது போல அந்த தர்மம் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அவர்களுக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. இந்த பர்சன்டேஜ் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். அந்த மாதிரி 100% இருந்தது, இப்போ 75% ஆகுது. பட் ஸ்டில் அந்த தர்மம் அவர்களுக்கு, ஒரு அரசனுக்கு தர்மம் எவ்வளவு முக்கியமாக பார்க்கப்பட்டதோ அது போல அந்த மனித சமுதாயத்தில் இருப்பவர்களும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். முக்கியமாக தன்னுணர்வு பெறுவதற்கு இந்த யுகம், நம்ம சொன்ன மாதிரி அந்த யாக பயிற்சி, சாக்ரிஃபைஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதன் மூலமாக அந்த சிவப்பு நிற பகவானை மனதில் நினைத்து கொண்டு அவருக்கு தேவையான அனைத்து விதமான யாகங்களை அவர்கள் செய்கிறார்கள். இவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள் எல்லாமே, தர்மிஷ்டகா, பிரம்மவாதினகா, ரொம்பவும் நம்பிக்கை உடையவர்களாக, தர்மத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, வேதங்களுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக, இவங்க எல்லாமே அந்த சத்தியயுகத்துல இருந்ததை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அது இங்கு கொஞ்சம் they were following it prominently. they were following it 100% to 75% அப்படிங்கும்போது 75 is not a bad number. அந்த அளவுக்கு அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கிருஷ்ண உணர்வு அப்படின்னா அந்த விஷ்ணு பக்தி ரொம்ப ப்ராமினென்டா சத்தியயுகத்துல அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த திரேதா யுகத்துல சத்தியயுகத்துல இருந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட வேதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு. விஷ்ணு யக்ன பிருஷ்ணி கர்ப்பகா சர்வேதோ உருக்கிரமகா. பகவானை எப்படியெல்லாம் இந்த யுகத்தில் அழைத்தார்கள், போன இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, பக்தி சித்தாந்த ஹம்சா, ஈஸ்வரா, பரமேஸ்வர, பரமாத்மா, அந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த திரேதா யுகத்தில் பகவான் விஷ்ணுவாக, யக்ஞாவாக, பிருஷ்ணி கர்ப்பா, சர்வதேவா, உருக்கிரமா, விஷாகாபி, ஜெயந்தா, உருகயா அப்படின்னு பல்வேறு பெயர்களில். விஷ்ணு கர்ப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகவானினுடைய அவதாரம். கிருஷ்ண தேவி பிரஜாபதி சூதப்பா, இவர்களுக்கு மகனாக எப்படி தேவகுதிக்கும் கர்தமமுனிக்கும் கபில தேவர், அந்த மாதிரி இவர்களுக்கு எப்படி வசுதேவனுக்கும் தேவகிக்கும் பகவான் கிருஷ்ணர், அது போல கிருஷ்ண தேவி பிரஜாபதி சூதப்பா அவர்களுக்கு விஷ்ணு கர்ப்பா, பிருஷ்ணி கர்ப்பனாக பகவான் இங்கு அவதாரம் எடுக்கிறார். விஷாகாபி என்றால் அனைத்து ஜீவராசிகளுமே இந்த பகவானை தங்களுடைய மனதில் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த பகவானின் மீது. தேவ வழிபாடு இல்லை, காரணம் என்னன்னு நம்ம சொன்னோமே, தேவர்கள் அனைவருமே இவர்களோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த விஷ்ணுவை மட்டுமே தான் தங்களுடைய மனதில் அவர்கள் நினைத்து கொண்டார்கள் அப்படின்னு. நவ் த இன்ட்ரெஸ்டிங் யுகா துவாபர யுகா. திரேதாயுகம் முடிஞ்சாச்சு, சத்தியம் முடிஞ்சாச்சு, திரேதாயுகம் முடிஞ்சாச்சு. துவாபர யுகத்தை பத்தி அவர் பேச போறாரு. துவாபர யுகத்தில் பகவான் எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். துவாபர யுகத்தில் பகவானுடைய நிறம் கருமேகம் இல்லையா, பிளாக்கிஷ் ப்ளூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறத்தில். அவருக்கான ஆடைகள் என்ன ஆடைகள் என்றால் மஞ்சள் நிற ஆடைகள். அவருடைய உடலில் அந்த திவ்யமான ஸ்ரீவட்சம், மற்ற உருவங்கள் அதுல எதுவுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த ஸ்ரீவட்சா. பகவானுக்கு எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்ரீவட்சா. அது போல அவர் அந்த யுகத்திற்கு ஏற்றார் போல, அந்த அவதாரத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய கைகளில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருந்தார். சோ இங்க அவருடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கருமையான நீல ஒரு 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 பூ இருந்தா எப்படி இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ல இருக்கிற கலர் தான் நேச்சுரல் கலர் நம்ம சொல்லுவோம்ல. நம்ம பெயிண்ட் பண்ற கலர் வேற, அந்த கலர் வேற. இந்த இடத்துல பகவானினுடைய நிறத்தை அவர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் அப்படின்னா, கருமையான நீல மலரை போன்ற நிறமுடையவராக துவாபர யுகத்தில் பகவானினுடைய நிறம் வர்ணிக்கப்படுகிறது. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் துவாபர யுக அவதாரத்தை பற்றி பேசும்பொழுது
பகவான் கிருஷ்ணராக தோன்றிய மிகவும் சிறப்பு வாய்ந்த யுகம் இது அப்படின்னு சொல்றார். அதுல அவர் கொடுக்கும்போது பல்வேறு யுகங்களில் இந்த துவாபர யுகம், நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி பல்வேறு துவாபர யுகங்களில் பல்வேறு வகையான நிறங்கள் கிடைக்கலாம். ஆனால் இந்த துவாபர அவதாரத்திற்கு விஷ்ணு சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, பச்சை கலர், ப்ளூ, கிரீன் கலர், அது ஒரு பச்சை கிளியினுடைய இறகு நிறம் போன்ற நிறம் உடையவர். வேற ஏதோ ஒரு யுகத்துல இருக்கிற கலர் அவர் சொல்றாரு. அவரு அந்த யுகத்துல அந்த மாதிரி தோன்றுவார். இந்த கலர் தான் எல்லா யுகத்துக்கும் வரும் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ கேரண்டி. அப்படி சொல்லிட்டு கலியுகத்துல அவர் ஷாமரூபனாக, நம்ம சொன்ன மாதிரியே அந்த 2 2-handed ஃபார்ம், தட் இஸ் வெரி வெரி ப்ராமினன்ட் ஒன்லி இன் கலியுகா, நாட் இன் துவாபர யுகா ஆல்சோ. துவாபர யுகால தோன்றியது 4-handed ஃபார்ம் தான். அவர் 4-handed ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஈவன் பீஷ்ம பிதாமாவிற்கு அட் த டெத் பெட்ல அவர் காமிச்ச ரூபம் 4-handed ஃபார்ம் தான். அதைத்தான் அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு பீஷ்ம பிதாமா. நான் அந்த நாராயணர் 4 ரூபங்கள், 4 கரங்களுடைய ரூபத்தை தான் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினன்ட்லி ஹி இஸ் இன் 4-handed ஃபார்ம் ஒன்லி. ஸோ 3 யுகங்களுமே 4-handed அப்படின்னா த ரியல் அவதாரா ஆஃப் விஷ்ணு இஸ் 4-handed ஃபார்ம் ஒன்லி. துவாபர சுக பத்ராப கலௌ ஷாம பிரகிருத்திதா, அவர் அதான் சொல்றாரு. இந்த நிறங்கள் அப்படிங்கும் போது ஒவ்வொரு நிறத்திற்கு, ஒவ்வொரு யுகத்திற்கும் நிறங்களை பற்றி பேசும்போது விஷ்ணு தர்மோதரகா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த விஷ்ணுவை பற்றி எழுதக்கூடிய அந்த புராணங்கள்ல ஒரு பகுதி, மகாபாரதத்துல ஒரு சின்ன பகுதி விஷ்ணு தர்மோதரா. அதுல கலியுகத்தில் பகவானினுடைய நிறம் ஷாம ரூபம், அதாவது ரூபம் ஷாம ரூபமாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பார்க்கும்பொழுது பகவான் என்னென்ன ஆயுதங்களோடு அவர் வருகிறார், அவருடைய கைகளில் சுதர்சன சக்கரம் இருக்கிறது, அவருடைய கைகள் எப்படி இருக்கிறது, அவருடைய கால்களில் என்னென்ன அடையாளங்கள், என்னென்ன திவ்யமான சிம்பிள்ஸ் ஆர் தேர், அந்த தாமரை மலர் கொடி இதெல்லாமே இருக்கு இல்லையா, அவருடைய உடலில் அந்த அடையாளங்கள் இருக்கின்றன, திவ்யமான அடையாளங்கள். அதே போல அவருடைய மார்பில் கௌஸ்தவம் அணிந்த அந்த ஆபரணங்கள், ஸ்ரீவட்சம், சுருண்ட முடி, அது போன்று பல்வேறு வகையான அமைப்புகள் அந்த பகவானினுடைய உடலில் எப்படியெல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, இது அனைத்துமே விஷ்ணு தத்துவத்திற்கான ஒரு அடையாளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கூறப்படுகிறது. இதை ஃபுல்லா பார்க்கும்பொழுது இந்த ஒரு விளக்கங்கள், கர்கமுனி கொடுத்த விளக்கங்கள், இங்க கரபஜனா கொடுத்த விளக்கங்கள், விஸ்வா சக்கரவர்த்தி தாக்கூரார், ஜீவ கோஸ்வாமி கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே they are all talking about the same thing. இந்த கர்கமுனியுடைய விளக்கத்தை தான் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா 3வது அத்தியாயம் நிறைய ஸ்லோகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்லோகங்கள்ல அந்த பகவான் கிருஷ்ணருடைய பல்வேறு வகையான அம்சங்கள் விளக்கப்படுகின்றன. கலியுகம் காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஏன் கிருஷ்ணரோட நிறுத்திக்கிட்டார் அப்படின்னா, he is glorifying சைத்தன்ய மகாபிரபு. அந்த ஒரு விளக்கத்துல பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவை புகழ்ந்து அவர் கூறிக்கொண்டு பெருமைப்படுத்தி கொண்டு, இப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு தான் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு விஷயம். தான்ற யுக அவதாரா ஜானி கர்க மகாஷாயா கிருஷ்ணேர நாம கரணே கரியேஷே நிர்ணயதாயிரே யுக அவதார ஜானி கர்க மகாச்சாயா. கர்கமுனி என்ன சொன்னாரோ அதை, அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எப்படி கொடுக்கப்பட்டது, அவர் பின்னாடி கலியுகத்துல தோன்ற போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்கமுனி சொன்ன மாதிரி வெள்ளை நிறத்தில், சிவப்பு நிறத்தில், மஞ்சள் நிறத்தில் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, இது யாரு அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய கணவர், அவர் இந்த உருவத்தை சத்திய யுகம், திரேதா யுகம், கலியுகம் எல்லா இடத்துலயுமே அவர் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, எப்படி இந்த கலியுகத்தில் சங்கீர்த்தனம் பெருமையாக பேசப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்பியரன்ஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு இஸ் இண்டிகேட்டிங். கர்கமுனி அப்பவே சொல்றார். அதற்கான பல்வேறு விஷயங்கள் அங்கு கூறப்படுகின்றன. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஸ்வர்ண வர்ண ஹேமாங்கோ வர்ணாகஷி சந்தனாங்கதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்வர்ண வர்ண ஹேமாங்கோ அப்படின்னா அவர் ஒரு கிரகஸ்தனாக
தங்க நிறத்தில் தோன்றுவார். சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பத்துல ஒரு கிரகஸ்தனாகத்தான் இருந்தார் இல்லையா? தங்க நிறத்தில் தோன்றுவார். ஸ்வர்ண வர்ண ஹேமாங்கோ வர்ணாகாஷ் சந்தனாங்கதி. அவருடைய கைகள் மிகவும் அழகாக, அவருடைய உடல் மிகவும் அழகாக, சந்தன குழம்பு பூசிய உடல், அவர் பார்ப்பதற்கு உருக்கிய தங்க நிறத்தை போன்று இருப்பார். சந்நியாச கிருச்சமாஷாந்தோ, அவர் பிற்காலத்தில் சந்நியாசம் எடுக்கக்கூடியவராக இருப்பார். அனைவரிடமும் சரியான ஒரு குணத்தையும் அமைதியையும் அனைவருக்கும் காண்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. நிஷ்ட சாந்தி பராயணஹா, அனைவருக்கும் அமைதி தரக்கூடிய மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர். அவருடைய பிற்கால லீலைகளில் அவர் அருவவாதம் பேசக்கூடிய பக்தர்களை கூட மாற்றி விடுவார் அப்படிங்கிற விஷயம். இது ஆக்சுவலா அவரும் அங்க எழுதுறாரு, கர்கமுனியும் சொல்றாரு. அதை இந்த இடத்துல கிருஷ்ணதாச கவிராஜர் எடுத்துக்கொண்டு வருகிறார். சோ இந்த சைத்தன்ய மகாபிரபு எப்படி வரப்போறாரு அப்படிங்கிற விஷயம் அங்கு கூறப்படுகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அந்த துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு விளக்கப்படுகிறது. சோ இங்க நவயோகேந்திரா ஆல்மோஸ்ட் அவர் எல்லாமே அதே மாதிரிதான் இங்க சொல்லியிருக்காரு. அதே போல இப்போ கரபஜனா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த துவாபர யுகத்தில் பகவானை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், வர்ஷிப்பிங், அந்த ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாருல அவரு, நிமியரசன் கேட்கிறாருல, ஒவ்வொரு யுகத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அவர் தரக்கூடிய ஒரு விளக்கம், தம் தாதா புருஷம் மர்த்திய மகாராஜோபலக்ஷணம் யஜந்தி வேத தந்திராபியம் பரம் ஜிக்னாஷோ நிர்பா. தம் தாத புருஷம் மத்திய, புருஷம் த சுப்ரீம் பர்சனாலிட்டி. துவாபர யுகத்துல அந்த புருஷனை எவன் ஒருவன் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறானோ, அனைத்து விதமான சுகங்களுக்கும் அதிபதியான புக்தாராம் யக்ன தபசாம் சர்வ லோக மகேஸ்வரம் இல்ல, அப்படி அனைத்து சந்தோஷங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவரை பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்றால் மகாராஜோபலக்ஷணம், ஒரு அரசனுக்கு உரிய மரியாதை மூலமாக அவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். சோ துவாபர யுகத்துல எப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால், பகவானை ஒரு அரசனாக நினைத்து கொண்டு, ஒரு ராஜாவுக்கு நீங்க மரியாதை செலுத்தணும் அப்படிங்கும்போது அவரை ஒரு குடையின் கீழ் உட்கார வைக்க வேண்டும், சாமரம் வீச வேண்டும். அது போல வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல அவருக்கு அந்த மரியாதை செலுத்த வேண்டும். இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பஞ்சராத்திர விதிகள். பஞ்சராத்திர விதி அப்படின்னா வர்ஷிப். பஞ்சராத்திரா வர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் டோட்டலி. பாகவதா வர்ஷிப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சோ நீங்க தயவு செஞ்சு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இஸ்கான் டிவோட்டி அப்படின்னு இல்லையே பிரபு, நாங்க இதெல்லாம் பண்றது இல்லையே பிரபு, நாங்க வேற மாதிரி நாங்க பண்றோமே அப்படின்னு. இதேதான் பஞ்சராத்திர விதிகள் தான் பிரபுபாதர் நம்மளுடைய டெம்பிள் வர்ஷிப்ல ஹி இஸ் டூயிங் இட். பகவானுக்கு நீங்க ஏன் சாமர் போடுறதெல்லாம் பிரபுபாதர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஃபெதர் காக் ஏன் போட்டோம், பீகாக் ஃபெதர் ஏன் காட்டுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் யூ ஆர் ஷோயிங் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பிரார்த்தனை, மரியாதைக்குரிய ஒரு வாட் டு யூ சே தட் பிராக்டிசஸ் நம்ம பண்றோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பஞ்சராத்திரா வேதங்களில் பகவானை துவாபர யுகத்தில் எப்படி வணங்க வேண்டும் என்றால், பகவானை ஒரு அரச ஸ்தானத்தில், மன்னன் என்கிற ஸ்தானத்தில் வைத்து கொண்டு, நம்ம பகவான் கிருஷ்ணர் துவாரகாவிற்கு செல்லும் பொழுது, ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் கேண்டோவா 10th ஏதோ சம் கிருஷ்ணா லீவிங் ஃபார் துவாரகா, டிபார்ச்சர் டு துவாரகா அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒன்று வரும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன், யுதிஷ்ட மகாராஜா இவங்கெல்லாம் எப்படி பகவானை துவாரகைக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்படின்னு அதுல பார்க்கும்போது, ஷீதாத பாத்திரம் ஜாகர முக்தா தாமா விபூஷிதம் ரத்ன தண்டம் குடாகேஷ பிரிய பிரியத்மாஷ்யா. ரத்ன தண்டம் குடாகேஷக, குடாகேஷக அப்படின்னா யார்? அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்? ரத்ன தண்டம். ரத்ன தண்டம் என்றால் அப்படியே அவ்வளவு பொக்கிஷமான ஆபரணங்கள், டைமண்ட், எமரால்டு, சஃபயர், அதுல டெக்கரேட் பண்ண அம்ப்ரெல்லா, அதை கையில் வைத்து கொண்டு, முக்த தாமா, கம்ப்ளீட்டா அந்த விபூஷித்தம்னா ஒரு எம்ப்ராய்ட் பண்ணுவோம்ல, ஒரு துணியில எம்ப்ராய்ட் பண்ணும்போது நிறைய வச்சு மணி வச்சு முத்து வச்சு எல்லாம் எம்ப்ராய்ட் பண்ணி எல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது தட் ரத்ன தண்டம், ரத்ன தண்டம் என்றால் அவ்வளவு ஆபரணங்களும் அதில் நெய்யப்பட்டு அந்த கம்பு, அந்த குடையை வைத்து கொண்டு, அந்த அளவுக்கு பகவானுக்கு ஒரு ராஜ அலங்காரம், ராஜ அலங்கார பிரியனாக, அதை பற்றி நவயோகேந்திரா பேசுகிறார். மகாராஜ உபலக்ஷணம் யஜந்தி வேத தந்திராபியம்.
எப்படி வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறதோ, மந்திரங்கள் தந்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சராத்திரம் மந்திர தந்திரம், அதுல பகவானை எப்படி அவர்கள் செய்கிறார்களோ அந்த மாதிரி சிறப்பாக ராஜசூய யக்ஞம் செய்யும் போது யுதிஷ்டிர மகாராஜா பகவான் கிருஷ்ணருக்குத்தான் அரசர்களிலேயே அரசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வர்ணித்து மிகச்சிறந்த ஒரு அரசனாக பார்க்கப்படுகிறார் அந்த ராஜசூயால. அந்த நேரத்துல அவர் வேற யாரையுமே எடுத்துட்டே வரல. முதல் மரியாதை யாருக்கு தர வேண்டும் என்றால் அந்த அரசனுக்கு, அரசனான பகவானுக்கு. அந்த மாதிரி நீங்க உடனே கேட்கலாம், கோபிகர்லாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லையே பிரபு, கோபிகள்லாம் பகவான ராஜாவா நினைக்கவே இல்லையே, அது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவாபர யுகத்தில் கோபியர்களுடைய வழிபாட்டு முறை என்பது முழுக்க 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 வித்தியாசமானது. அதுக்கும் இதுக்குமே நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் படிப்பறிவு அற்றவர்கள், அவர்கள் பிராமணர்கள் கிடையாது, வேதங்களை பற்றிய அறிவு கிடையாது, சாதாரணமான ஒரு இடையர் குலத்து பெண்களோ அல்லது ஆண்களோ தான். வெரி சிம்பிள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயல்பாக பகவானுக்கு அன்பை செலுத்தக்கூடிய உச்ச நிலையில் இருந்த பக்தர்கள். அவங்களுக்கு நீ ராஜாவா, கூஜாவா, மந்திரியா, தந்திரியா ஒண்ணுமே தெரியாது. அவங்கள அப்படியே மறந்து போயிடணும், பகவானுக்கு சேவகம் செய்ய வேண்டும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் சேவகம் செய்ய வேண்டியது. இதுதான் அவர்களுடைய வழிபாட்டு முறை. அதனால தயவு செஞ்சு கோபியர்கள் இப்படி பண்ணலையே பிரபு, நீங்க ராஜான்னு சொல்றீங்களே, தந்திரம் எல்லாம் பண்ண சொல்றீங்களே, அவருக்கு கொடை காட்ட சொல்றீங்களே, இதெல்லாம் கிடையாதே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உச்ச நிலையில் பகவானை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி எவன் ஒருவன் பக்தி செய்கிறானோ அவன் பகவானை முழுமையாக நேசிக்க துவங்குவான். இப்படி பண்ணித்தான் நான் பகவானை நேசிக்கணும், மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிகாஸ் த பியூரஸ்ட் பக்தி யோகா அப்படின்னா அது அவர்களுடைய நித்திய செயல்கள் மூலமாக, ஒவ்வொரு செயல்களிலும் அந்த பக்தியை அவர்கள் காண்பித்து வந்தார்கள். ஸ்பெஷலா நீ பண்ணணும், சாமரம் போடணும் அப்படின்னா 24 hours நீங்க சாமரம் போட முடியாது இல்ல, 1 மணி நேரம் போய் பூஜை பண்ணும்போது சாமரம் போடுவீங்க, அவ்வளவுதான். ஆனால் அந்த கோபியர்கள் 24 மணி நேரமும் பகவானையே நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால அவர்களுடைய அன்புக்கு முன்னாடி இப்ப நம்ம படிக்கிற இந்த துவாபர யுகத்து சிம்டம்ஸ் ஆர், இட் இஸ் ஒன்லி a புக் நாலேஜ். ரியலா நீங்க பகவானுக்கு பக்தி பண்ணணும், அந்த பகவானை எந்த யுகத்தில் எப்படி பண்ணாலும் அந்த கோபியர்கள் செஞ்ச மாதிரி பக்தி எந்த யுகத்துக்குமே பொருந்தாது. பிகாஸ் கிருஷ்ணா வாஸ் தேர் இன் துவாபர யுகா. அவங்க நேரடியாக அந்த பகவானுக்கு அந்த அன்பை செலுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது. தர்மஷ்யத்தே பகவத் த்ரீயுகா த்ரீபவ, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இந்த த்ரீயுகா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஐ திங்க் நமக்கு இப்ப இன்னைக்கு நேரம் இல்லை, ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஆச்சாரியார்களுமே 3 யுகங்களை பற்றி மட்டுமே தான் கூறுகிறார்கள். த்ரியுக அவதாரி, பகவானை ஏன் த்ரியுக அவதாரின்னு சொல்றாங்க? வை தே ஆர் நாட் காலிங் 4 யுக அவதாரி? 4 யுக அவதாரின்னு ஏன் பகவானை சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒன்லி 3 யுக அவதாரின்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் அது நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட நம்ம கிளாஸ் we are ending the class. எனி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.